அந்த வீடியோவில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, இங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இதுக்கு பேர் ஏர் ஃபைபர். இந்த வீடியோவில் விளம்பரம் பண்ண மாதிரி இந்த ஜியோ ஏர் ஃபைபரை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், யூஸ் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் நம்மளாலும் அதான் உண்மை. இதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகுது. 15 OTT ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம். ப்ளஸ்ஸு செட்டப் பாக்ஸு DTH 800 சேனல் அதில் ஃப்ரீயாக வந்துடுமா? இதுவும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது, என்ன பிரயோஜனம்? ரீசெண்டாக பக்கத்து வீட்டில் அண்ணன் ஒருத்தர் ஜியோ ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்கேன். நானுமே அப்போ தான் பார்த்தேன் ஜியோ ஏர் ஃபைபர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லாமே. ஸ்பீட் எப்படி இருக்குது, என்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறான், இது நிஜமாலே ஒயர்லெஸ் தானா, வாங்கலாமா வேணாமா, எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஜியோ ஏர் ஃபைபர் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. மை ஜாப்லேயே போனீங்கனாலே அதில் ஏர் ஃபைபர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம ஏர் ஃபைபரை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கால் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் கால்லேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுநாள் டீம் வருவாங்க. டீம் வந்து என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம், எவ்வளோ ஸ்பீடு, எந்த இடத்துல வருது, எல்லாமே செக் பண்ணிட்டு ஒரு சில டீட்டெயிலாம் சொல்லிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த ஆகஸ்ட் 15க்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அப்படி சப்போஸ் 15க்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் 1000 ரூபாய் வாங்குவாங்க. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நாங்கள் பை பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா 3 மந்த் பிளானு 30 MB 2121 ரூபா பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா 15 OTT ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம். ப்ளஸ்ஸு செட்டப் பாக்ஸு DTH 800 சேனல் அதில் ஃப்ரீயாக வந்துடுமா? இதுவும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணலான்னு கேட்பாங்க. நம்ம எந்த ரேட் சொல்கிறோமோ அந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜியோ ஏர் ஃபைபர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஒரு ஆண்டனா, ஒரு ரிசீவர், ப்ளஸ் ஒரு மூணாவது பார்த்தீங்கன்னா POE, இதோட நாலாவது பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் இருக்கும். இந்த ஆண்டனா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா ரவுட்ரு, இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஆண்டனா எதைப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, உங்கள் ஊரில் எந்த டவர் 5G டவர் இருக்கோ, ஜியோ டவர் மட்டும்தான். அதேமாதிரி இந்த ஜியோ ஏர் ஃபைபர் பார்த்தீங்கன்னா 5G தான் ஒர்க் ஆகும். எந்த டவர் 5G இருக்கோ அந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆண்டனாலேருந்து கீழே ரிசீவருக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மூணாவதாக POEன்னு சொன்னோம்ல, இந்த POE எதுக்குன்னா மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுற ஆண்டனாக்கும் கீழே இருக்க ரவுட்ரு ரிசீவருக்கும் பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா AC கரண்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ரன் ஆகும். AC டீசல் கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் இந்த POEலேயே பார்த்தீங்கன்னா டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த POE யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சதா? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஈஸியாக தானே இருக்குது. மேலே ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கீழே ரிசீவர் கொடுத்துட்டோம், டேட்டா யூஸ் பண்ண போகிறோம், ஆக்சஸ் பண்ணிக்க போகிறோம், POE கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னா இங்கே தான் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சின்ன விளம்பரத்தை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் விளம்பரம் பண்ண மாதிரி இந்த ஜியோ ஏர் ஃபைபரை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், யூஸ் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் நம்மளாலும் அதான் உண்மை. இந்த ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ண வரும்போது கையோடய பார்த்தீங்கன்னா டீம் வந்து ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வந்துருவாங்க. மேலே ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 5G டவரை டைரெக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டு அந்த ஆண்டனாவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த ஆண்டனாக்கு பவர் கொடுக்கணும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா POE இருக்கும், ரவுட்ரு இருக்கும். அந்த பவர் கொடுக்கறதுக்கு லேண்ட் கேபிள் மூலிமா தான் பவர் கொடுப்பாங்க. அந்த லேண்ட் கேபிளையும் வீட்டு உள்ள ஹோல்ஸ் போட்டு அந்த லேண்ட் கேபிள் எடுத்துகிட்டு வந்து தான் POEல கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் என்ன இருக்குது? 2 ஹோல்ஸ் போட போகிறாங்க, லேண்ட் கேபிள் எடுக்க போகிறாங்க, பவர் கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ எதுக்கு விளம்பரம் அந்த மாதிரி பண்ணணும்? எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். இந்த ஏர் ஃபைபர் புக் பண்ணதுக்கு இதுக்கு பேசாமல் நான் ப்ராட்பேண்டே யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். BSNL இருக்குது, ஏன் ஜியோ ஃபைபரே இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது வில்லேஜ் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜியோ ஃபைபர் கிடையாது, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கிடையாது. அதனால தான் இதை யூஸ் பண்ணோம். சரி, BSNL பக்கம் போகலான்னு பார்த்தா அது அப்பப்போ கட் ஆகும். கட் ஆச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும், சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஜியோ ஃபைபர் எங்கள் லொக்கேஷனுக்கு அவைலபிளாக இருந்தால் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஏர் ஃபைபரே புக் பண்ணோம். ஆனால் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு உள்ள ஒரு ஹோல்ஸ் போட்டு கேபிள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டாங்க. விளம்பரம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியோட விளம்பரம் பண்ணியிருந்தாங்கன்னா யாரும் இங்கே வந்து ஏமாந்து இருக்க மாட்டாங்க. அவனும் விளம்பரம் விட்டான், ஏர் ஃபைபரும் விட்டான், அது நல்லா இருக்குது. அவன் விளம்பரத்தை என்ன சொல்லியிருந்தானோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. வேறு யாரும் இல்லை, ஏர்டெல் தான். ஏர்டெல் ஏர் ஃபைபர் விட்டுருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் மட்டும் தான் இருக்கும். அதில் சிம் கார்டு போட்டு எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அவன் சொன்ன மாதிரி விட்டுருந்தான். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். இப்போ இந்த ஜியோ ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், இங்கே தான் வீடியோ எடுப்பேன், இங்கே தான் எடிட் பண்ணுவேன், இங்கே தான் அப்லோட் பண்ணுவேன். ஏர் ஃபைபர் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. என்னால் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டு நான் தூக்கிட்டு போயிட்டு அப்லோட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபோனுமே 5G தான். இதுவும் 5G தான், அந்த ரெக்கார்ட் வர ஃபோனும் பார்த்தீங்கன்னா 5G தான். அதிலே நல்ல ஸ்பீடு இருக்குது. டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா தாராளமாக 80 MB ஸ்பீடு வருது. அப்லோட் ஸ்பீடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 5 MB 10 MB
சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 MB 2 MB கூட தாண்ட மாட்டேங்குது. சரி, இந்த ஏர் ஃபைபர் பக்கம் போனால் தான் டவுன்லோட் ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்குது, அப்லோட் ஸ்பீடும் ஒரே மாதிரி இருக்குது, நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது மெயின் பண்ணால் அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்குது. சொல்கிறத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. மேலே ஆண்டனா இருக்கா, கீழே ரிசீவர் இருக்கா, ரிசீவர் கூடவே POE இருக்கா, இது ரெண்டு இந்த POE ப்ளஸ்ஸு இந்த ரிசீவர் இது ரெண்டுமே கூடவே தான் இருக்கணும். POEயும் ரிசீவரும் தூக்கி போயிட்டு வேறு எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. மேலே ஆண்டனாலேருந்து கீழே ரிசீவர் அதை POE இருக்கும் பார்த்தீங்கன்னா லேண்ட் கேபிள் எவ்வளோ தூரம் தேவைப்படுதோ அவ்வளோதான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அந்த POEயும் ரவுட்டரையும் தூக்கிட்டு போயிட்டு வேறு எங்கேயும் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இடத்துலேயே தான் இருக்கும். எங்கேயுமே ஒரு ஆப் வைக்கிறானுங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகுது. ஓகே, போனால் போகுதுன்ட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லாமே செட்டப் எல்லாமே முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செட்டப் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். 4K சப்போர்ட்டோடு இருக்குன்னாங்க. ஓகே தான். 800 சேனல் வருது, ஓகே தான். 15 OTT இருக்குது, அதுவும் ஓகே தான். எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம். நாங்கள் பை பண்ணது 30 MB. ஆனால் ஸ்பீடு வந்தது பார்த்தீங்கன்னா 28 29 தாராளமாக நல்லா இருக்குது. இது ஓகே தான், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு ஓட முடியாது என்னால். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை ஆர்டர் பண்ணது இது எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்காங்க, இல்லை வேறு எதனா ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் இன்டர்நெட் வேணுன்றவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே ஆஃபீஸ் சேனல் எடுத்துகிட்டு போயிடலாம், வீட்டுக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் இந்தமாரி ஒரு பெரிய பிரச்சனை ஏமாத்த வேலை நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு சில இடத்துல அன்லிமிட்டட் டேட்டா கொடுத்துட்றாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1000 GB தான் சொல்லியிருக்காங்க. நானுமே கூட ஒரு சில யூடியூப் வீடியோலாம் பார்த்தேன். அதுலேயுமே கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிருந்தாங்க. அன்லிமிட்டட் தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் நினச்சி ஆர்டர் பண்ணோம். ஆனால் பார்த்தா 1000 GB காலி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸே பண்ண முடியல, 1 மந்த்துக்குள்ளே இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கமெண்ட்ஸில் பார்த்தேன். நெக்ஸ்ட் அவன் சொன்னது 200 GB ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும். அந்த 200 GB காலி ஆகிட்டோன்னே பார்த்தீங்கன்னா 1000 GB ஆட் ஆகிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்படி தான் ஒர்க் ஆகுனாங்க. அதேமாதிரி ஒரு சில பேசிக்கான விஷயம்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணது இப்படி தான் ஒர்க் ஆகுது, எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டுமா. இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில பிடிக்காத விஷயம், பிடிச்ச விஷயம் மட்டும் சொல்கிறேன். பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் ஃபைபரில் சப்போஸ் மழை காற்று ஏதோ ஒன்று அடிக்குதுன்னா அந்த டைம்லேயும் இந்த ஏர் ஃபைபர் ஒர்க் ஆகும், நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இந்த OTT செட்டாப் பாக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு, இந்த ரேட்டுக்கு, இதெல்லாம் ஓகே தான், பிடிச்சிருக்கு. இவ்வளோ தான், வேறு எதுவும் பிடிச்சதில்லை. நெக்ஸ்ட்டு பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், செவத்தெல்லாம் ஹோல்ஸ் போட்டு ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக இந்த இடத்துல வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. ஏதோ வீட்டுக்கு போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி இங்கே இதுக்கு என்னுடைய 5G மொபைலே வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் போகல அப்படின்ட்டு. ஒன்று ஜியோ ஏர் ஃபைபர் இங்கே இந்த லொக்கேஷனில் இல்லை, இது வந்து வில்லேஜ், இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு BSNL பக்கம் போகலான்னு பார்த்தா அவைலபிளாக இருக்குது, பட் சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதுவும் இல்லாமல் அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் போட்டுனா ஏகப்பட்ட ஒயர் இருக்கும், அதை 10 ரூபா பார்த்துக்கணும், எலி தொல்லை இருக்கும். அதை வந்து கழிச்சு விட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு முறை அவங்கள கூட்டிகிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது தான். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் யூஸ் பண்ணாமல் இந்த ஏர் ஃபைபர் பக்கமே போனது. ஓகே, கடைசியாக என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஜியோ ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் எங்கள் வில்லேஜில் ஜியோ ஃபைபர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். இந்த ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கியிருக்க மாட்டேன். அவ்வளோதான். எல்லாம் உன்னால் தான். எப்படி இந்த பையன்? ஓகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோ ஒரு பெஸ்ட் வீடியோ எடுத்து கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.